ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காமதேனு அக்ஷயம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சூப்பரான ஸ்வீட் ரெசிபி. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 1/4 கிலோ அளவுக்கு மஞ்சள் பூசணிக்காய் எடுத்திருக்கேன். நம்ம இதோட விதை பகுதியும் அதோட ஸ்கின்னையும் எடுத்துடலாம். இது நம்மளுக்கு தேவைப்படாது. முதல்ல ஒரு கத்தியை வச்சு இதோட நடுப்பகுதியை எடுத்துடலாம், இதோட விதை பகுதியை. இந்த பூசணிக்காய் விதையை எப்படி ஸ்டோர் பண்ணணும்னு நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். இதோட விதை பகுதி எடுத்தாச்சு. இப்போ இதோட ஸ்கின் எடுத்துடலாம். மஞ்சள் பூசணிக்காயோட தோலை ஃபுல்லாக எடுத்தாச்சு. நம்ம இதை துருவிடலாம். நம்ம கேரட்டு துருவோம்ல, அதில் வச்சு நல்லா துருவி எடுத்துக்கலாம். காயை பார்த்தீங்கன்னா நான் துருவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சின்னதில் வச்சு துருவிக்கலாம், அப்போ ஈஸியாக மசிஞ்சிரும். இனி நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன். நெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ சின்ன சின்னதாக தேங்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். நான் இந்த ஸ்வீட்டுக்கு தேங்காயை வணக்கிட்டு தான் சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு வேண்டான்னு நம்ம சாதாரணமாக சேர்த்து போடலாம், திராட்சை முந்திரி அதுவே சேர்த்துக்கலாம். தேங்காய் நல்லா கலர் மாறிடுச்சு, போதும் எடுத்துடலாம். இப்போ இதே கடையில் கொஞ்சமாக கருப்பு திராட்சை எடுத்துருக்கேன், இதையும் நல்லா வணக்கிடலாம். திராட்சையை போட்டோன்னு ஒரே செகண்ட் தான் நல்லா பலூன் மாதிரி ஆயிரும், அப்போவே எடுத்துடலாம். இப்போ அதே கடாயில் மஞ்சள் பூசணிக்காவையும் சேர்த்துக்கலாம். மஞ்சள் பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா அளந்துட்டு தான் சேர்க்க முடியும். ஒரு கப்பால் அளவு எடுத்துக்கலாம். 3 கப் எடுத்திருக்கேன். இப்போ இந்த மஞ்சள் பூசணிக்காவை நல்லா வணக்கிடலாம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் போல் வணக்கி விட்டுறலாம். அப்போ தான் இதோட பச்சை வாசம் போகும், காயும் நல்லா வேகும். இல்லைனா பச்சை வாசம் டேஸ்ட்டே மாறிடும். ஸ்டவ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்லோ டு மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும், இல்லைன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும். இப்போ காய் நல்லா வணக்கியாச்சு. 10 நிமிஷத்துக்கு மேலேயே நல்லா வணக்கியாச்சு. இப்போ நம்ம இதுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். 3 கப் அளவுக்கு மஞ்சள் பூசணிக்காய் இருந்துச்சு, அதுக்கு 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். அதாவது 1 கப் மஞ்சள் பூசணிக்காவுக்கு 1/2 கப் சர்க்கரை சரியாக இருக்கும். ஸ்வீட் அதிகமாக இருந்தால் தான் பிடிக்கும்னு சொல்கிறவங்க இன்னும் கூட 1/2 கப் அதிகமாக சேர்த்துக்கலாம், அப்போ நல்லாயிருக்கும். சர்க்கரையை சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வணக்கி விட்டுறலாம். சர்க்கரை நல்லா கரையட்டும். இப்போ பாருங்கள், சர்க்கரை நல்லா கரைஞ்சி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த சர்க்கரையிலேயே பூசணிக்காய் நல்லா வேகட்டும். இது கூட 2 ஏலக்காவை தட்டி வச்சுருக்கு, அதையும் சேர்த்துக்கலாம். சர்க்கரையை சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வணக்கி விட்டுறலாம். அப்போ தான் நல்லா அல்வா பதத்துக்கு வரும். சர்க்கரை பாருங்கள், இப்போ தண்ணி மாதிரி தான் இருக்குது, நல்லா இறுகணும். அப்போ தான் நல்லா அல்வா பதத்துக்கு வரும். இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த தேங்காயும் திராட்சையும் சேர்த்துக்கலாம். தேங்காய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகிருச்சு, இதில் பாதி அளவுக்கு சேர்த்துனிங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ பாருங்கள், சர்க்கரை நல்லா இறுகிருச்சு, நல்லா அல்வா பதத்துக்கு வந்துருச்சு. போதும், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ரொம்ப ஈஸியான ஸ்வீட் தான், அதே சமயம் நல்லா ஹெல்த்தியான ஸ்வீட்டும் கூட. இதில் கேலரிஸும் ரொம்ப கம்மி தான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான். நம்ம மஞ்சள் பூசணிக்காய் அல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். காமதேனு அக்ஷயத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.